श्रीशैले दयाभाद्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् बद्धामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपमग्मयम् सहस्रसाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகின்றோம். நேற்றைய பரியந்தம் முதலாம்பத்திலே 5ஆம் பாதிகம் முடிய அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம்பத்தில் 6ஆம் பதிகம். இந்த 6ஆம் பதிகம் முழுவதும் எம்பெருமான் ஆராதனைக்கு எளியவன் என்று நம்போன்ற சேதனர்களுக்கு உணர்த்துவதற்காக நம்மாழ்வார் அருளிச் செய்துள்ள பாசுரங்கள். இதில் இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம்பத்து 6ஆம் பதிகம் 1ஆம் பாசுரம். பரிவதில் ஈசனைப் பாடி விரிவது மேவல் உருவீர் பெரிவகை என்று நன்னீர் தூய் புரிவதும் பூவே. பரிவது இல் ஈசனைப் பாடி விரிவது மேவல் உருவீர் பெரிவகை என்று நல்நீர் தூய் புரிவதும் புகைப்பூவே. பரிவது இல் துன்பமற்ற ஈசனைப் பாடி சர்வேஸ்வரனை துதி செய்து விரிவது ஸ்வரூப விகாசத்தை மேவல் உருவேல் பெற வேண்டுமென்ற உறுதி உடையவர்களே புரிவதும் அதன் பிறகு சமர்ப்பிப்பதும் பிரிவகையின்றி பலனைக் கொண்டு விலகிப்போவதில் இன்றி நல்நீர் நல்ல தீர்த்தத்தையே தூய் சமர்ப்பித்து பூவைப்பூவே ஏதோனும் ஒரு தீபமும் ஏதேனும் ஒரு மலரும். இங்கே சர்வேஸ்வரனாகிய எம்பெருமானை ஆராதிப்பதற்கு படவபடமோ ஆடம்பரமோ தேவையில்லை. தூய மனம், அத்தோடு ஒரு அளவு தீர்த்தமும் ஒரு தீபமும் தேவைப்பட்டால் ஏதேனும் ஒரு மலரும் கொண்டு சமர்ப்பித்தாலே எம்பெருமான் மகிழ்வுருவான். அது போதும், ஆடம்பரம் எதுவும் தேவையில்லை என்று சேதனர்களுக்கு உணர்த்துவதாம் முகத்தானே இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். இந்த பாசுரத்தில் அருளிச் செய்த அந்த விஷயார்த்தங்களை நாம் தற்பொழுது விளக்கமாக அனுபவிப்போம். தனக்கு என்று ஒரு துக்கமோ துயரமோ இல்லாதவன் என்றோ எம்பெருமான். அனைத்து விதமான திருக்கல்யாண குணங்களும் பரிபூர்ணமாக நிரம்பியவன் எம்பெருமான்.
அவனை அனுபவித்தல் என்பதால் பிறந்த பிரீதி காரணமாக சாமகான முறைப்படி அவனை பாடி வாழ்க்கையில் மலர்ச்சி இன்பம் பெற வேண்டும் என்று குறிக்கோள் கொண்டவர்களே, உங்களுக்கான பயன் என்று இன்னது என்று மனதில் அதனை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளை அடைந்த பின்னர் அவனை விட்டு அகன்று செல்பவர்கள் போன்று அல்லாமல் எப்படி இருக்க வேண்டும்? எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் தூய்மையான நீரை உங்களுடைய பிரேமத்துடன் பிரியத்துடன் அவனுக்கு அளிப்பீர்களாக. அவனுக்கு யாகம் முதலியன செய்ய வேண்டுவதில்லை, அவன் அதை விரும்புவதும் இல்லை. ஆக தீர்த்தம் கொண்டு திருமஞ்சனம் செய்தாலே போதுமானது. அதற்கு மேலும் வழிபட வேண்டும் என்று நீங்கள் கருதினால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தூபம் மற்றும் மலர் சமர்ப்பிக்கலாம். வேள்வி செய்து அகிர்ப்புகைதான் வேண்டும் என்பதில்லை. 8 வகை மலர் கொண்டுதான் பூஜிக்க வேண்டும் என்பதில்லை. கிடைக்கும் மலரினை சமர்ப்பிக்கலாம். அவன் எந்த வேறுபாடும் கருதுவதில்லை. காரணம் என்னவெனில் எல்லா மலரும் அவனால் படைக்கப்பட்டதே. அந்த மலரிலே இது தாழ்ந்தது இது உயர்ந்தது என்று எதனையும் எம்பெருமான் கருதுவதில்லை. ஆகவே உங்களுக்கு கைக்கும் கிடைக்கும் மலரினை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். அவன் எந்த வேறுபாடும் கருதுவது கிடையாது. ஆகவே ஆராதிப்பதற்கு அவன் எளியவன் என்கின்றார் ஆழ்வார். சர்வேஸ்வரன் அனைத்தும் நிரம்பியவன் என்பதனாலே எளிதில் ஆராதிக்க ஏற்றவன் என்று அருளிச் செய்கின்றார். அவன் பக்தர்களுக்காக துன்பப்படுவானே அன்றி தனக்குத்தானே துன்பம் அடைபவன் அல்லன். யானைக்கும், அதாவது கஜேந்திரனுக்கும் திரௌபதிக்கும் அவர்கள் அழைப்பதற்கு முன்பாகவே விரைந்து சென்று அவர்கள் குறையை முற்றும் தீர்த்து வைக்கவில்லையே என்று துன்பப்படும் இயல்புடையவன் எம்பெருமான். அவனை துதித்தால் நம் வாழ்க்கையில் இன்பம் மலரும். நாம் எதை சமர்ப்பித்தாலும் அதனை கொண்டுதான் திருப்தி அடைவது மட்டும் அல்லாமல் நம்மையும் மகிழ்விப்பான் எம்பெருமான் என்கின்றார் ஆழ்வார். இடுகிற பொருள் இதுவாயினும் இடுவது பிரேமபூர்வமாக இருத்தல் வேண்டும். பட்டர் செதுகையிட்டு, அதாவது சராய்த்தூளையிட்டு புகைக்கலாம், கண்ட காலிப்பூவும் சூட்டலாம் என்றாராம். குயவன் ஒருவன் தான் செய்த மண்பாண்டத்திலே மீதி இருந்த மண்ணையே ஒரு மலராக ஆக்கி அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தான் என்றும் அதை எம்பெருமான் சொர்ணமாலைக்கு மேலாக உவந்து ஏற்றுக்கொண்டான் என்றும் திருவேங்கடாஜலபதி மகாத்மியத்தில் ஒரு குறிப்பு உண்டு என்பதை நாம் இங்கே நினைக்கத்தக்கது. பச்சிலை, மலர், பழம், நீர் ஆகிய இவற்றை எவன் ஒருவன் அன்போடு கொடுக்கின்றானோ அவற்றை நான் ஏற்கிறேன் என்கின்றான் கிருஷ்ணன் தன்னுடைய கீதையிலே. சமர்ப்பிக்கப்படும் பொருள்களிலே உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை. சமர்ப்பவனின் பிரேமையும் மட்டுமே எம்பெருமான் பார்க்கிறான். சர்வேஸ்வரனை கிட்டி நின்றவுடன் அவையடக்கம் காரணமாக வாய்திறக்கக்கூடாது என்ற விதி உள்ள போதிலும் அவனை அடைந்த மகிழ்ச்சி காரணமாக வாய்விட்டு பாடியபடி இருத்தல் வேண்டும் என்பதையே ஆழ்வார் இங்கே பாடி விரிவது மேல் உருவீர் என்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பாறு திருவடிகளே சரணம்.